ஓம் பகவதி வாசுதேவாய நமஹா. நம்ம இப்போ கோமுகாசனம் பண்ணுறோம். இந்த கோமுகாசனத்தினால நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த காலை வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி போடுறோம். இந்த ரெண்டு முட்டி ஒரே நேராகவே இருக்கணும். இந்த கால்கள் பாதத்தை நல்லா பிடிக்கிட்டு நல்லா கொஞ்சம் நிமித்தணும். நல்லா பாருங்கள், ஃபுல்லாக இந்த செஸ்ட்டை நல்லா முன்னாடி வர வச்சு ரெண்டு கைகள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஒரு கை மேலே தூக்கிட்டு ஒரு கை பின்னாடி லாக் பண்ணணும். லாக் பண்ணிட்டு நெஞ்சு ஃபுல்லாக நிமிரணும். நல்லா ப்ரீத்திங் பண்ணிவிட்டு ஸ்லோவாக விடணும். நல்லா காத்திருக்கணும். மறுபடியும் திருப்பி இந்த கைகள் இந்த மாதிரி மாற்றி பிடிக்கணும். அதே மாதிரி ப்ரீத்திங் நல்லா எடுத்துகிட்டு கால்களுக்கு நல்லா ஒத்து வைக்கணும். இது பண்ணுறதுனால நமக்கு செஸ்ட்டு நல்லா விரியும். அதே மாதிரி கால்கள் மாற்றி போடணும். வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி போடணும். இது ரெண்டும் சரியாக இருக்கணும். பாருங்கள், இந்த ரெண்டு கையை பின்பக்கமாக இந்த பக்கம் லாக் ஆகணும். திருப்பி ஸ்லோவாக இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பித்தம் கவம் எதுவுமே நிற்காது. நல்லா ஃப்ரீயாக ப்ரீத்திங் வரும். தொப்பை வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அதே மாதிரி பின்பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் அதே மாதிரி பண்ணணும். பின்பக்கம் எப்படி இருக்கணுமோ உங்களுக்கு நல்லா காட்ட பாருங்கள். ஒரு கை மேலே தூக்கணும், பேக்கில் இது வரணும், செயின் லிங்க் மாதிரி நல்லா பிடிக்கணும். நெஞ்சு நல்லா நிமித்தணும். ஸ்லோவாக ப்ரீத்திங் பண்ணி முட்டிக்கு ஒட்ட வைக்கணும். தலை ஸ்லோவாக மேலே தூக்கணும். இது பண்ணணும். அதே மாதிரி இந்த கால் வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி போகணும். செயின் லிங்க் மாதிரி நல்லா பிடிச்சி நல்லா எடுத்துடும். உங்களுக்கு இது எட்டலைன்னா ஏதேனா ஒரு கர்ச்சீப் மாதிரி எடுக்கணும். இந்த கர்ச்சீப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பின்னாடி வச்சுட்டு இது பிடிக்கணும். இந்த கர்ச்சீப் வையா ரெண்டு கழுகள் எப்படி பிடிச்சிக்கிட்டு செயின் லிங்க் மாதிரி அதே மாதிரி பண்ணணும். நீங்கள் டெய்லி பண்ண உங்களுக்கு நல்லா எட்டும் கை. இது பண்ணுறதுனால உங்களுக்கு கால்களில் இருக்கிற காப்பெல்லாம் குறையும். இந்த கால்களில் முட்டி வலி, பாதத்து வலி இது வரவே வராது. இது டெய்லி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணால் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் பாடி. ஓம் குருவே நமஹா.